ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, காலம் கெட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்லை தேடுறது அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்துட்டு வேற மாதிரி கூட சொல்லுவாங்க, கண் கெட்டதுக்கு அப்புறமா சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் கூட இருந்த பலருமே வந்துட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா சொந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாக்கியிருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு திரு ஓபிஎஸ் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதிமுகவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா அவங்க இருந்த வரைக்கும் வந்துட்டு பவர்ஃபுல் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில, அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகரியில ரொம்பவே முக்கியமான ஆளா இருந்தவர் தான் ஓபிஎஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் வந்துட்டு ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது முதலமைச்சர் பதவி அப்படின்றதையே நம்பி கொடுத்துட்டு போன ஆட்கள்ல ஓபிஎஸ் ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான நெருடல்கள், அழுத்தங்கள், அதை தாண்டி வந்துட்டு அதிமுக இருந்து விலக்கி வைப்பு, தர்ம யுத்தம் அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன்ல அவரால் அரசியல் அப்படின்றது பெரிய அளவில் பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். நாடாளுமன்ற தேர்தலையா இருந்தாலும் சரி, இல்ல கடந்த ஒரு 10 நாளுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, எப்படியாவது அதிமுக சேர்ந்துடலாம், என்டிஏ கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது அமித்ஷா, மோடி, இவர்கள் மூலியமா வந்துட்டு அதிமுக சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கணக்குகள் போட்டிருந்தாலும் கூட அது எதுவுமே பலிக்கல அப்படின்னே சொல்லலாம். ஸோ சட்டமன்ற தேர்தல் வேற நெருங்கி வந்துருச்சு அப்படின்றதுனால வேற வழியே இல்லை, தன்னோட வந்தவங்க அதை சார்ந்து தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவாவது வந்துட்டு தேர்தலில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத அவங்களுக்கு கொடுக்கணும். நம்ம இப்படியே இருந்தோம் அப்படின்னா இனிமேல் அதிமுக சேர்றதுக்கான வழியும் கிடையாது. என்டிஏ தலைவர்களும் பெரிய அளவில் அழுத்தம் கொடுக்குற மாதிரி தெரியல, தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏவோட கூட்டணி அப்படின்ற மாதிரி போயிடலாமே அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கட்சியெல்லாம் ஆரம்பிச்சுட்டாரு, ஆனா இது எப்படி போகுது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக கூட்டணியில ஓபிஎஸ்னுடைய புதிய கட்சி சேர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கா, புதிய கட்சி ஆரம்பிச்சது ஓபிஎஸ்க்கு சாதகமா பாதகமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் இந்த வேலையை எப்போ செஞ்சுருக்கணும் அப்படின்றதான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாகவே வைக்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தர்ம யுத்தம் அப்படின்றதெல்லாம் நடத்துறாரு, பொதுக்குழுவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவமதிக்கப்படுறாரு. சரி ஓகே, சூட்டோட சூடா வந்தோமா, அங்க வந்துட்டு என்ன அவமானப்படுத்திட்டாங்கப்பா, ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், எனக்கான மரியாதை அப்படின்றது அங்க இல்ல, அதனால நான் என்னுடைய ஆதரவாளர்களோட வந்துட்டு ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாருன்னா அது ஒரு கரெக்டான விஷயமா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கான வாய்ப்பு, அவருக்கான காலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது இருந்தப்பெல்லாம் வந்துட்டு கை நழுவி விட விட்டுட்டாரு அப்படின்னே சொல்லலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் காலம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் தான் அலை அடிக்கும், அது மோடி அலையா இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ராஜீவ் காந்தி இருக்காங்க இல்லையா, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அவருடைய மரணத்தப்ப ஏற்பட்ட அனுதாப அலையா இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னா ஜெயலலிதா அவர்கள் இருந்தப்போ வந்துட்டு ஓபிஎஸ் அலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததை யாருமே மறுக்க முடியாது. அதனாலதான் இந்த தர்ம யுத்த டைல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ்க்கு அதிகமான ஆதரவு இருந்துச்சு. பட் அதை அப்படியே தலைகீழா மாத்தி ஓபிஎஸ் பக்கம் நின்னவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களையும் வந்துட்டு தனக்கு சாதகமா மாத்திக்கிட்டது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ரொம்ப பெரிய சாதுரியம் அப்படின்னே சொல்லலாம். அன்னைக்கு அவர் கூட இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட தான் நின்றுகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு மனதா தலைவராக ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் டைரக்டாவே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விமர்சனம் அப்படின்றத பண்ணிட்டு தாவேக்காக்கு போனதும், செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி வந்துட்டு வெளியே சொல்ல முடியாம இன்னும் உள்ளுக்குள்ள பொறுமைக்கிட்டு இருக்கக்கூடிய பல பேரும் அதிமுக இருந்தாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் இது இப்ப பண்றது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா காலம் கெட்டதுக்கு அப்புறமா கள்ள தேடுறது அப்படின்னு தான் நம்ம இதை வர்ணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா 6 மாசம் தான் வந்துட்டு எலெக்ஷனுக்கு இருக்கு. இதே அவர் பொதுக்குழு அசிங்கப்படுத்தப்பட்ட உடனே வந்துட்டு கட்சியை தொடங்கியிருந்தாரு அப்படின்னா அவருக்கான அந்த அனுதாபம் அப்படின்றது இருந்திருக்கும். நாடாளுமன்ற தேர்தலில் அவர் போட்டிட்டு இருந்தாரு, தனியாக அவர் கட்சி சார்பாக போட்டிட்டு இருந்தாருன்னா அவருடைய கட்சிக்கு வந்துட்டு ஒரு அடையாளம் அப்படின்றதெல்லாம் கிடைச்சிருக்கும். பட் இப்போ வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மனோஜ் பாண்டியன் மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா, மனோஜ் பாண்டியன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுக பக்கம் சாஞ்சிட்டாரு. வைத்தியலிங்கம் அவர்கள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கால சேர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு தன்னுடைய கட்சியினுடைய
கட்சியினுடைய அறிவிப்பை வந்துட்டு வெளியிட்டிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு சொல்லி இருந்ததை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காரு அண்ணன் ஓபிஎஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்துட்டு ஓபிஎஸ்க்கு பாதகமா சாதகமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா சாதகமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் மட்டும் கிடையாது. இப்போ அவர் போய் தாவேக்கால ஜாயின் பண்ணாலோ இல்லை வேற ஒரு கட்சியில ஜாயின் பண்ணாலோ அவருக்கான அரசியல் அங்கீகாரம் அதை தாண்டி அரசியல் அனுபவம் அப்படின்றத பொறுத்து அவருக்கு ஒரு சீட்டு உறுதியாக கிடைக்கும். ஆனால் அவரை நம்பி வந்தவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும், அவங்கள அப்படியே நம்ம நட்டாத்துல விட்டுற முடியாது அப்படின்றதுனால தான் ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சாதகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்டிஏல பெரிய அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் இதே கட்சியை வச்சு தாவேக்கால அவர் போய் சேர்ந்தாருன்னா கூட அவர் ஆதரவாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு 20 சீட்டு கேட்கிற அளவுக்கான கெப்பாசிட்டி அப்படின்றத அவர் புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய கட்சிக்கு இருக்கு அப்படின்னு தான் அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ ஓபிஎஸ் அவருடைய அரசியல் 2.0 இருக்கு இல்லையா, ஓபிஎஸ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கலாம். இதை இந்த கட்சி எந்த அளவுக்கு அவர் வளர்க்க போறாரு, இந்த கட்சியில யார் யாருக்கு வந்துட்டு சீட்டு வாங்கி கொடுக்க போறாரு, அவங்க ஜெயிக்க போறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் வந்துட்டு ஓபிஎஸ் அடுத்த கட்ட அரசியல் பாதை அப்படின்றதுக்கு போறாரான்றதை நம்ம தெளிவா பார்க்க முடியும். பாதகமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இது ஓபிஎஸ்க்கு பாதகமாகவும் இபிஎஸ் அவர்களுக்கு ரொம்ப பெரிய சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு. ஏன்னா இப்போ வந்துட்டு அவர் புதுசா ஒரு கட்சி அப்படின்றத தொடங்கிட்டதுனால இனிமேல் வந்துட்டு அதிமுகவை உரிமை கோரவோ இல்லை அதிமுகவுடைய சின்னமான ரெட்டையில இருக்கு இல்லையா, ரெட்டையில எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் முழுசா மறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இனிமேல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெட்டையிலையா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி அது என்னுடையதுதான் அப்படின்னு சொல்லிட்டு முழு கண்ட்ரோல் எடுத்திருக்காரு எடப்பாடி அப்படின்னே சொல்லலாம். என்னதான் இதுக்கு முன்னாடி எடப்பாடிட்ட தானப்பா முழு கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட ஒரு 10% வந்துட்டு எங்க ஓபிஎஸ்னால குடைச்சல் வந்துருவோம், சின்னத்தை வந்துட்டு எலெக்ஷன் டைம்ல முடக்கிடுவாங்களோ அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட இப்போ முழுக்க அதிமுக ரெட்டையிலை அதிமுக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சட்ட ரீதியா எடப்பாடி ஒருத்தருக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இனிமேல் அதிமுகவுடைய கரைவேட்டியை கூட கட்ட முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு ஓபிஎஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓபிஎஸ் இந்த முடிவு அப்படின்றது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவருக்கு சாதகமா அமைதா இல்ல பாதகமா அமைதா அப்படின்றத நம்ம பேச முடியும். ஓபிஎஸ் உடைய இந்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? புதுக்கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்க முடிவு அவருடைய அரசியல் வாழ்க்கையிலும் அவருடைய அரசியல் கெரியர்லையும் பாதகமா சாதகமா அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.